திமுக உதவியுடன் ஆட்சி அமைக்கும் தாவேகா. இது என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு கேட்டா, விஜய் வந்து முழுக்க முழுக்க திமுக பத்தி தான் பேசினாரு. அப்படி இருக்கும்போது திமுக எப்படிடா சப்போர்ட் பண்ணும்னு கேட்டா, திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். எஸ். ஏன்னா 2 விஷயம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ பல மீடியா எந்த மீடியாவுமே அப்படி போடல. எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைக்க அப்படிதான் போடுறாங்க கேட்டா, அதுக்கு பாசிபிளே கிடையாது. 100% அது பாசிபிளே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் அத வச்சு ஓட்டலாம். ஒரு விவாதம் நடத்தலாம், பல விஷயங்கள் நடத்தலாம் தவிர, பட் பாசிபிள் கிடையாது. அது திமுக டெஃபினட்டா ஒத்துக்காது. ஏன்னா சப்போஸ் ஒத்துக்குச்சுன்னா, ஒரு விஜய்க்கு இன்னும் மவுஸ் அதிகமாயிடும். அது அந்த இடத்த வந்து திமுக கண்டிப்பா அத விட்டு குடுக்காது 1. 2வது பார்த்தீங்கன்னா, அது திமுகக்கு இன்னும் பெரிய மைனஸ். ஆமா, இது ஊழல்வாதி. அது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. முத்திர குத்துருவாய்ங்க. திமுக நான் பெர்ஃபெக்ட்ன்னு காட்டுறதுக்கு விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்குவத விட வேற வழியே கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ திமுக வந்து மக்களுக்கு எதுவுமே பண்ணல, அ ஊழல் பண்ணுச்சு, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள அள்ளி தள்ளுச்சுன்னு சொல்லி தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. இப்ப அதையே விஜய் பண்ண வச்சா, திமுகவோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா விஜய் சொன்ன வாக்குறுதி எதுவுமே பாசிபிளே கிடையாது. இம்பாசிபிள். யோசிச்சு பாருங்களேன். ரூ. 2500 ஒவ்வொரு பெண்களுக்குமே விஜய் இப்போ திமுக யார் யாருக்கெல்லாம் காசு குடுத்துச்சோ, அவங்களுக்கெல்லாம் குடுக்கணும். இல்ல அவங்களுக்கு மேல ஒரு படி மேல குடுக்கணும். கம்மியா குடுத்தா அது கெட்ட பேரு. ரூ. 2500 அப்புறம் பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த இலவச பஸ்ஸு. பிளஸ் வந்து தங்கம் குடுக்குறாரு. ஆம், அண்ணன் சீர் குடுக்குறாரு. தாய்மாமனுக்கு தங்கம் குடுக்குறாரு. அது என்ன 24 குடுக்க வாய்ப்பில்ல, 22 குடுக்க வாய்ப்பில்ல, 18 கிராம் கம்மியா குடுத்தா சேட்டுகள அடவு வச்சா வாங்க மாட்டான். இவ்ளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் திமுகவுக்கு தெரியும். அப்போ இந்தா நீ வந்து சிஎம் ஆகுறனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. அதனால நீ ஆகு. ஆயிட்டு இந்த கையெழுத்துன்னு ஒண்ணு போடணும்ல, அதிலயே சிக்கிருவாரு விஜய். அத நீ சமாளிக்கணும். 6 மாசம் சமாளிச்சு அப்ப தெரிஞ்சிரும். அது மக்கள்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் திமுக தானே. ஸோ அதனால தெளிவா திமுக நல்ல பேர் வாங்குறதுக்கு விஜய் சிஎம் ஆவறது தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் கரெக்ட். வேற வழியே கிடையாது. திமுக நல்ல பேர் வாங்கணும்னா விஜய் சிஎம் ஆகணும். அதுல அவங்க ஆணித்தரமா இருக்காங்க. வெளிய இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வெளி சப்போர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா திமுக வந்து சப்போர்ட் பண்ணா தானே திமுக அசிங்கம், விஜய்க்கு அசிங்கம். திமுகவோட படைகள் வந்து போனா என்ன? இந்த கிளைகள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண என்ன? ஒரு ஒரு இடத்துல கூட ஏடிஎம்கேவோட கிளைகள் வந்து சப்போர்ட் பண்ணல. திமுகவோட கிளைகள் தானே சப்போர்ட் பண்ணுது. அது வந்து விஜய்க்கு ஓகே தான். நமக்கு திமுக தான் நம்ம எதிரி. அவங்கள கூட்டணி கட்சி நம்ம எதிரி கிடையாது. அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல அவரு வந்துருவாரு. ரசிகர்களும் ஏத்துப்பாங்க, மக்களும் ஏத்துப்பாங்க. ஃபைன். இப்ப திமுக என்னன்னா 6 மாசம் வரைக்கும் பார்க்கும். ஏன்னா வெளிய இருந்து தான் சப்போர்ட் பண்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, கட்சி தாவல. எப்ப வேணாலும் அந்த வாபஸ் வாங்கிக்கலாம். இந்த ஆதரவு எப்ப வேணாலும் வாபஸ் வாங்குனா ஆட்சி கவுந்துரும். 6 மாசம் வரைக்கும் அவர் என்னென்ன பண்றாருன்னு பார்ப்பாங்க. அத வச்சு மக்கள்ட்ட கொண்டு போவாங்க. அவங்களோட நாங்க சிறந்தவர்ன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. காட்டுனதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு வந்ததுக்கப்புறம் வாபஸ் வாங்குவாங்க. கட்சி கவுந்துரும். ஆட்சி கவுந்துரும். ஆட்சி கவுந்தா திரும்ப ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் எலக்ஷன் நடக்கும். நடக்கும் பட்சத்தில் திமுக இத வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகும். இதுதான் அவங்களுடைய புத்திசாலித்தனமா இருக்கும். மத்தபடி மீடியா சொல்ற மாரி ஏடிஎம்கேவும், டிஎம்கேவும் ஒண்ணு சேர்றதெல்லாம் சும்மா 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 ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருப்பாய்ங்க. அவங்களுக்கு ஆட்கள் போகணும் இல்லையா? ஏதோ ஒரு கன்டென்ட் வேணும் இல்லையா பேசுறதுக்கு அப்படிதான். பட் இதுதான் திமுகவோட திமு இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி பிடிக்கிறாருன்னா, அதுக்கு திமுக தான் காரணம். நான் திமுக காரன் அப்படிலாம் நினைச்சிராதீங்க. சொல்றேன். இதான் ஃபேக்ட். ஆக்சுவலி ஸ்டேட் மீடியால ஆரம்பிச்சு நேஷனல் மீடியா வரைக்கும் 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. குதிரை பேரம் நடக்குது. அவ்வளோ விஷயங்கள பேசுறாங்க. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதுல ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அ அது யாருக்கு கெட்ட பேரு? மக்கள்ல நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒரே ஆப்ஷன் இதுதான் இருக்கு. இத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்படி பேசினா தான் சுவாரஸ்யமா இருக்கும். கரெக்ட்டா? இப்படி பேசினா தான் சுவாரஸ்யமா இருக்கும். குதிரை பேரம் நடக்குது. அப்படியே 2, 4, 5 எம்எல்ஏக்கள காணோம். இங்க போயிட்டாங்க. இங்கேருந்து அங்க தாவிட்டாங்க. அது எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். பட் திமுக இப்படி பண்றதுல சுவாரஸ்யம் மீடியாக்காரங்களுக்கு இருக்காது. பட் திமுகவுக்கு இது ஒரே வழி தான். நான் யோக்கியன் அப்படின்னு காட்டுறதுக்கு அங்க சப்போர்ட் பண்ணி, அவன் அவன் அயோக்கியன் காட்டி, நான் அயோக்கியன் காட்டுறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவரு குடுத்த வாக்குறுதிகள் அப்படி. அது இம்பாசிபிளான விஷயங்கள அவரு வாக்குறுதியா குடுத்திருக்காரு. அத வச்சு திமுக நல்ல பேர் வாங்க தான் ட்ரை பண்ணும். அதுதான் அது புத்திசாலித்தனம். அந்த வேலைய தான் பண்ணும். மத்தபடி ஸ்டேட் மீடியா, லோக்கல் மீடியால ஆரம்பிச்சு வெளிய இருக்கிற பிரபலங்கள் பேசுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஒண்ணு. இதுதான் நடக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஏடிஎம்கேலேருந்து கிளைகள் வந்து அங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாது. டிஎம்கேவோட கிளைகள் தான் சப்போர்ட் பண்ணணும். எந்த டைம் வேணாலும் வாபஸ் வாங்குனா ஆட்சி கவுந்துரும். அந்த ஆட்சி கவுறதுக்கு முன்னாடி விஜய் சொன்னதெல்லாம் பாசிபிளே கிடையாதுன்றத திமுக மக்கள்கிட்ட சொல்லிடும். சொன்னதுக்கப்புறம் எலக்ஷன் வரும்போது இத வச்சு பேசுவாங்க. இதான் நடக்கும். ஓகே ஃபைன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாசிப்போம். நிறைய விஷயங்கள பேசலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு இல்ல இது சரியில்லப்பா, நீ சொல்றது இது தப்புப்பா இதன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாசிப்போம். மேற்கொண்டு ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேக்கா வெற்றி பெறதுக்கான 10 காரணங்கள பத்தி பேசியிருக்கோம்.
நாம் தமிழ் கட்சி தோற்றத்துக்கான 10 காரணங்களை பற்றி பேசியிருக்கோம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு நான் லிங்க் கமெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, வாசிப்போம். தேங்க்யூ, பாய்.